உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தையே வெறும் 60 நிமிஷத்துல மாத்தக்கூடிய பல கோடீஸ்வரர்கள், பெரிய சாதனையாளர்கள், ஏன் தன் வாழ்க்கைய தானே செதுக்கின பலரும் சீக்ரெட்டா ஃபாலோ பண்ண ஒரு பவர்ஃபுல்லான விதி. அதுதான் முதல் மணி நேர விதி. உங்க நாளோட முதல் 60 நிமிஷங்கள். அந்த நேரத்துல தான் உங்க நாள் எப்படி போக போகுது, உங்க வாரம் எப்படி இருக்க போகுது, கடைசியா உங்க வாழ்க்கையோட திசையே தீர்மானிக்குது. ஆனா நம்மள பலரும் என்ன பண்றோம்? அந்த முக்கியமான விலைமதிப்பில்லாத நேரத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ வீணடிக்கிறோம். இந்த வீடியோ முடியும் போது அந்த 1 மணி நேரத்தை எப்படி உங்களுடைய மிகப்பெரிய பலமா மாத்துறதுன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் முதல்ல என்ன செய்கிறீங்க? ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்மள பலரும் செய்கிற வேலை நம்ம ஃபோனை கையில் எடுக்கிறது தான். கண்ணை முழுசாக திறக்கிறதுக்கு முன்னாடியே விரல்கள் சோசியல் மீடியாவில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன மெசேஜ் வந்திருக்கு, யார் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறதுலையே முதல் 15, 20, சில சமயம் 30 நிமிஷம் கூட காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் அவசர அவசரமாக வாட்சை பார்த்து ஐயோ டைம் ஆச்சேன்னு பதறி அடித்து அரைகுறையாக கிளம்பி அவசர அவசரமாக எதையாவது சாப்பிட்டோ இல்லை சாப்பிடாமலோ அன்னைக்கு நாளை நம்ம ஆரம்பிப்போம். பார்க்குறதுக்கு இது ஒரு சாதாரண ஹேபிட் மாதிரி தெரியலாம், ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை நாம் உணர்றதே இல்லை. உங்கள் நாளோட தொடக்கமே ஒரு எதிர்வினையாக அமையுது. அதாவது உங்கள் நாள் உங்கள் கண்ட்ரோலில் ஆரம்பிக்கிறதே இல்லை. சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன், இமெயில், நியூஸ்னு வெளி உலகத்தோட தூண்டுதல்களுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மார்னிங் டைமுங்கிறது ஒரு அமைதியான ஏரி மாதிரி. அந்த நேரத்தில் உங்கள் மனசும் உங்கள் சக்தியும் ரொம்ப தெளிவாக பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நாம் ஃபோனை கையில் எடுத்த உடனே அந்த அமைதியான ஏரியில் நூற்றுக்கணக்கான கற்களை எறிகிற மாதிரி தான் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்கள் மன அமைதியை கெடுத்து உங்கள் சிந்தனையில் சின்ன சின்ன அலைகளை உருவாக்குது. இப்படி ஆரம்பிக்கிற ஒரு நாள் எப்படி இருக்கும்? நாள் முழுக்க ஒருவித பதட்டத்தோடையும் ஏதோ பின்தங்கி போன மாதிரியான உணர்வோடவும் தான் போகும். ஏதோ செய்யணும் ஆனால் முடியலைங்கிற குற்ற உணர்ச்சி மனசுல ஒரு ஓரத்துல ஓடிட்டே இருக்கும். நீங்க வேலை செய்வீங்க, ஆனா உங்க கவனம் முழுசா இருக்காது. முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. நாள் கடைசியில இன்னைக்கும் உருப்படியா எதுவும் செய்யலையேங்கிற விரக்தியோட தூங்க போவீங்க. இது ஒரு நாள் கதை இல்ல, இது ஒரு நச்சு வட்டமா மாறி உங்க வாரங்களை, மாதங்களை, ஏன் வருஷங்களையே கூட வீணடிக்க ஆரம்பிக்குது. இந்த பழக்கத்தோட நீண்டகால விளைவுகளை கொஞ்சம் ஆழமா திங்க் பண்ணி பார்ப்போம். உங்க வாழ்க்கையில பெரிய கனவுகள் இருக்கலாம். ஒரு பிசினஸ் தொடங்கணும், உடம்ப குறைக்கணும், ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கணும், இல்ல பரீட்சையில நல்ல மார்க் வாங்கணும்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் காலையில உங்க நேரத்தை இப்படி வீணடிக்கும் போது அந்த கனவுக்கான வேலையை செய்ய உங்களுக்கு எப்பதான் நேரம் கிடைக்கும்? நேரமே இல்லைங்கிறது நாம எல்லாரும் சொல்ற ஒரு காமன் எக்ஸ்கியூஸ். ஆனா அது உண்மையே இல்லை. நம்ம கிட்ட நேரம் இருக்கு, ஆனா அதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தான் நமக்கு தெரியல. உங்க நாளோட பவர்ஃபுல்லான 1 மணி நேரத்தை அடுத்தவங்களோட அப்டேட்ஸை பார்க்க நீங்க செலவு செய்யும் போது உங்க சொந்த அப்டேட்டுக்கான நேரத்தை நீங்க இழந்துடுறீங்க. வருஷங்கள் போக போக இந்த சின்ன சின்ன அலட்சியம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உங்க கூட இருந்தவங்க எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போறதை நீங்க பார்ப்பீங்க, ஆனா நீங்க மட்டும் அதே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது உங்க தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்க ஆரம்பிக்கும். மன அழுத்தம், பதட்டம், வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாகும். உங்க திறமை மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். ஒருவேளை என்னால முடியாதோ அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கும். இந்த அத்தனை பிரச்சனைக்கும் ஆணிவேர் உங்க நாளோட முதல் 1 மணி நேரத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறதுல தான் இருக்கு. சரி, இந்த ப்ராப்ளத்துல இருந்து தப்பிக்க வழி என்ன? அந்த வழி தான் முதல் மணி நேர விதி. இந்த விதி கேட்க ரொம்ப சிம்பிள், ஆனா நம்ப முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லானது. முதல் மணி நேர விதினா உங்க நாளோட முதல் 60 நிமிஷத்தை வெளி உலகத்தோட எந்த தொந்தரவும் இல்லாம உங்களுடைய மிக முக்கியமான நீண்டகால இலக்குக்கு லாபம் தரக்கூடிய ஒரு செயலுக்கு முழுசா அர்ப்பணிக்கிறது. அந்த முதல் 1 மணி நேரம் உங்களுக்கும் உங்க இலக்குக்கும் மட்டுமான பிரைவேட் டைம். அது ஒரு புனிதமான நேரம். அந்த நேரத்துல உங்க வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு செயலை நீங்க செய்யணும். இந்த ஒரு பழக்கம் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி உங்க நாள் முழுக்க ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டை உருவாக்கும். இந்த விதி ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது?
இதுக்கு பின்னாடி சில சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி காரணங்கள் இருக்கு. காலையில நேரம் உங்க மனசோட பொற்காலம். நைட் முழுக்க ஓய்வு எடுத்ததால உங்க மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த நேரத்துல கஷ்டமான வேலைகளை கூட ஈஸியா செய்யலாம். ரெண்டாவது, மொமெண்டம் ஆஃப் சக்சஸ். நீங்க காலையிலேயே ஒரு முக்கியமான வேலையை முடிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சாதனை உணர்வையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். நான் இன்னைக்கு ஏற்கனவே ஒரு நல்ல வேலையை முடிச்சிட்டேங்கிற எண்ணம் நாள் முழுக்க உங்களை உற்சாகமா வச்சிருக்கும். இது உங்க நாளோட மிச்ச 23 மணி நேரத்தையும் கரெக்டா வச்சிருக்க உதவும். மூணாவதா, கவனச்சிதறல்கள் ரொம்ப குறைவு. அதிகாலையில உங்களை தொந்தரவு பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. போன் கால், மெசேஜ், ஆபீஸ் டென்ஷன் போன்ற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது நீங்க செய்யற வேலையில முழுசா மூழ்கி போக ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்குது. சரி, அந்த ஒரு மணி நேரத்துல என்னதான் பண்றது? அது உங்க இலக்க பொறுத்தது. உதாரணமா, பிளானிங். உங்க வாழ்க்கையோட டைரக்ஷனை தீர்மானிக்கிற முக்கியமான வேலை இது. அந்த ஒரு மணி நேரத்துல அன்னைக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. எது முக்கியம், எது அவசரம்னு பிரிச்சுக்கோங்க. உங்க வாரம், மாசம், வருஷத்துக்கான இலக்குகளை ஒரு முறை திரும்பி பாருங்க. தெளிவான திட்டம் இல்லாம வெற்றி சாத்தியம் இல்ல. நெக்ஸ்ட், லேர்னிங். ஒரு புதுசா ஒரு திறமைய கத்துக்க ஆசைப்பட்டா இதுதான் அதுக்கான பெஸ்ட் டைம். ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறது, புது லாங்குவேஜ் கத்துக்கிறது, இல்ல உங்க துறை சம்பந்தமான புத்தகம் படிக்கிறதுன்னு எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். தினமும் ஒரு மணி நேரம் நீங்க கத்துக்கிட்டா ஒரு வருஷத்துல நீங்க அந்த துறையில ஒரு எக்ஸ்பர்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா, ஹெல்த். உங்க மிகப்பெரிய சொத்து உங்க ஆரோக்கியம் தான். அந்த ஒரு மணி நேரத்தை உடற்பயிற்சி, யோகா இல்லைன்னா தியானத்துக்கு ஒதுக்கலாம். உடற்பயிற்சி உங்க உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறதோட உங்க மனசையும் ஷார்ப்பாக்கும். தியானம் உங்க மன அழுத்தத்தை குறைச்சு நாள் முழுக்க அமைதியா இருக்க உதவும். அடுத்ததா, கிரியேஷன். நீங்க ஒரு எழுத்தாளர், கலைஞர் இல்ல தொழில் முனைவோரா இருந்தா அந்த முதல் மணி நேரத்தை கிரியேஷனுக்கு பயன்படுத்துங்க. ஒரு கதை எழுதுறது, ஒரு படம் வரைகிறது, இல்ல உங்க பிசினஸ் ஐடியாவை டெவலப் பண்றதுன்னு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யுங்க. இந்த நேரத்துல உங்க கற்பனை திறன் உச்சத்துல இருக்கும். கடைசியா, ஸ்பிரிச்சுவாலிட்டி. பிரார்த்தனை பண்றது, புனித நூல்களை படிக்கிறது, இல்ல இயற்கையோட கொஞ்சம் நேரம் செலவிடுறது போன்ற பல விஷயங்கள் உங்க மனசுக்கு அமைதியையும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும். இந்த பட்டியல்ல இருந்து ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுங்க. இல்ல உங்க இலக்குக்கு எது சரியா வருமோ அதை செய்யுங்க. முக்கியம் என்னன்னா அந்த செயல் உங்க நீண்ட கால வளர்ச்சிக்கு உதவணும். இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இது எப்படி பழக்கத்துக்கு கொண்டு வரது? சின்னதா ஆரம்பிங்க. எடுத்த உடனேயே ஒரு மணி நேரம் கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, ஒரு 15 நிமிஷத்துல ஆரம்பிங்க. அப்புறம் மெதுவா 30 நிமிஷம், 45 நிமிஷம்னு நேரத்தை அதிகப்படுத்துங்க. முந்தின நாள் நைட்டே ரெடி ஆகுங்க. நாளைக்கு காலையில என்ன செய்ய போறீங்கன்னு இன்னைக்கு நைட்டே முடிவு பண்ணிடுங்க. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுங்க. உதாரணமா, ஜிம் போறீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, படிக்க போறீங்கன்னா புக்ஸ் எடுத்து டேபிள்ல வைக்கிறது. இது காலையில ஏற்படுற சோம்பேறித்தனத்தை தவிர்க்க உதவும். அடுத்ததா, உங்க செல்போனை படுக்கை அறைக்கு வெளியில சார்ஜ் போடுங்க, இல்லனா சைலண்ட்ல வச்சிருங்க. முதல் ஒரு மணி நேரத்துக்கு அது உங்க கண்ணிலேயே படக்கூடாது. விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். எந்த ஒரு புது பழக்கமும் உருவாக சில வாரங்கள்ல இருந்து சில மாதங்கள் கூட ஆகலான்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. முதல் சில நாட்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா மனசு தளராம தொடர்ந்து செய்யுங்க. ஒரு கட்டத்துல இது பல் தேய்க்கிற மாதிரி ஒரு இயல்பான பழக்கமா மாறிடும். அடுத்ததா, டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க இந்த முதல் மணி நேர விதியை பின்பற்ற ஆரம்பிச்ச சில வாரங்கள்லயே உங்க மாற்றத்தை உணர்வீங்க. உங்க நாட்கள் ரொம்ப ஒழுங்கா ஆக்டிவா மாறும். நேரமே இல்லைங்கிற புகாரே காணாம போயிடும். உங்க இலக்குகளை நோக்கி நீங்க ஒவ்வொரு நாளும் முன்னேறத நீங்களே உணருவீங்க. 6 மாசம் கழிச்சு நீங்க திரும்பி பார்த்தா நீங்களே எதிர்பார்க்காத வளர்ச்சியை அடைஞ்சிருப்பீங்க. உங்க தன்னம்பிக்கை அதிகமாகும், உங்க மன அமைதி மேம்படும். வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கிறத நீங்க உணர்வீங்க. அந்த முதல் ஒரு மணி நேரத்துல நீங்க விதைக்கிற விதை உங்க வாழ்நாள் முழுக்க பலன் தர்ற ஒரு பெரிய மரமா வளரும். உங்க விதிய நீங்க நொந்துக்கிறவரா இல்லாம உங்க விதியை உருவாக்குற சிற்பியா மாறுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க நாளோட முதல் மணி நேரங்கிறது ஒரு கப்பலோட சுக்கான் மாதிரி. அந்த சுக்கானை நீங்க எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பக்கம் தான் கப்பல் நாள் முழுக்க போகும். அந்த சுக்கானோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கணுமா இல்ல சோசியல் மீடியா கையில இருக்கணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ஒரு மணி நேர விதிய வெறும் தகவலா கேட்டுட்டு விட்டுடாதீங்க. இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. நாளைக்கே இதை செயல்படுத்த ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையோட மிக சக்தி வாய்ந்த முதல் மணி நேரத்தை மீட்டெடுங்க. உங்க கனவுகளை நிஜமாக்குற சக்தி அந்த முதல் மணி நேரத்துல ஒளிஞ்சிருக்கு.
அதை திறந்து உங்க வெற்றி கதையை எழுத ஆரம்பிங்க. நாளையில இருந்து இந்த முதல் மணி நேர விதியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வெற்றி பயணத்தை பார்க்க நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். நன்றி.